சிம்பிளா, ஈஸியா மைதா அதுக்கப்புறம் சுகர் இல்லாம நம்ம ஒரு சாக்லேட் கேக் பண்ண போறோம். இது வந்து பேக்கரி ஸ்டைல்ல நல்லா பஞ்சு போல இருக்கும். கோதுமை ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதில வந்து வெல்லம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ ஒயிட் சுகர் இல்லாம பண்ணும்போது வெயிட் லாஸ், ஒர்க் அவுட் அப்படிங்கும்போது சாப்பிடலாம். டீ, காஃபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 3 பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இது சின்னது தான். பெருசா இருந்தா நீங்க 2 மட்டும் யூஸ் பண்ணா போதும். நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். மிக்ஸியில போட்டும் பண்ணலாம். இப்போ நான் இதில வந்து 1 எக் வந்து போடுறேன். மீடியம் சைஸா. நீங்க வந்து என்ன பண்ணலான்னா, முட்டை பிடிக்கலன்னா, தயிர் ஊத்திக்கலாம். பட் இதனோட ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேக்குக்கு அந்த பேக்கரி ஸ்டைல்ல ஒரு டேஸ்ட்ட குடுக்கும். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, பட்டர் உருக்குனது ஒரு 4 டேபிள் ஸ்பூன், வனில்லா எசன்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணணும். வனில்லா எசன்ஸ் வந்து அந்த முட்டையோட ஸ்மெல்ல எடுத்துரும். ஸோ, அதுக்காக தான் இத யூஸ் பண்றது. இப்போ நெஸ்கஃபே காஃபி பவுடர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொக்கோ பவுடர், கோதும மாவு 1 1/4 கப் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெல்லம். இது வந்து பவுடர் வெல்லம் கிடைக்குது. ஸோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கப் போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி நீங்க போட்டுக்கலாம். இப்போ பால் ஊத்துறோம். பால் வந்து சூடான பாலும் ஊத்தலாம். நார்மலா காய்ச்சி ஆற வச்ச பாலும் ஊத்தலாம். ஸோ, நான் வந்து ஃபர்ஸ்ட் 1/2 கப் ஊத்துறேன். மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 கப் தேவைப்படும். ஆயில் அப்படிங்கிறது சன்ஃப்ளவர் ஆயில். ஒரு 1/4 கப்க்கு கொஞ்சம் கம்மியா கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தேவையான அளவு பால் ஊத்திட்டு, கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணணும். ஸோ, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேக் வந்து நல்ல ஸ்மூத்தா வரும். ஸோ, பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸி தான் இதெல்லாம். இதே மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. பேச்சுலர்ஸ் கூட ஈஸியா பண்ணிடலாம். தேவைப்பட்டா எல்லாத்தையுமே நீங்க மிக்ஸியில போட்டும் பண்ணலாம். நான் கூடிய சீக்கிரமா அந்த வீடியோ போடுறேன். இப்போ பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன்லேருந்து நீங்க 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். ஸோ, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பேக்கிங் சோடாலாம் வேணான்னா, இதையே வந்து ஒரு ஸ்கொயர் ட்ரேல வந்து ஊத்திட்டு, நீங்க ப்ரௌனி மாதிரியும் பண்ணலாம். ஸோ, பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு. ஸோ, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அந்த வரமாவு வந்து இருக்கக்கூடாது. இதில வந்து நீங்க ராகி போட்டும் பண்ணலாம். நான் வந்து சாக்லேட் சிப்ஸ் வந்து ஆட் பண்றேன். நீங்க வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி எது வேணாலும் ஆட் பண்ணி பண்ணலாம். நல்லாருக்கும். ஸோ, இத வந்து நம்ம டின்ல ஊத்த போறோம். ஸோ, இதெல்லாம் ஊத்திட்டு மேல சாக்லேட் சிப்ஸ் வந்து தூவுவோம். இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க ஓடிஜியா இருக்கட்டும், அவன் எதா இருந்தாலுமே ஒரு 10 மினிட்ஸ் 250 டிகிரில ப்ரீஹீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு 40 மினிட்ஸ் 180 டிகிரில பேக் பண்ணீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடும். 35 மினிட்ஸ் டூ 40 மினிட்ஸ் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். கடாய் ப்ரெஷர் குக்கர்னா ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல ப்ரீஹீட் பண்ணிட்டு, ஒரு 40 மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேம்ல பேக் பண்ணீங்கன்னா ரெடி ஆயிடும். ப்ரெஷர் குக்கர் அப்டின்னா, கேஸ்கெட் அண்ட் விசில வந்து நீங்க ரிமூவ் பண்ணியே ஆகணும். ஸோ பாருங்க, ஒரு 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் பார்க்குறேன். செக் பண்ணி பாருங்க. ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் பேக் பண்ணலாம். அந்த குச்சியில ஒட்டல அப்டின்னா, நீங்க வந்து இம்மீடியட்டா ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆறுனதுக்கு அப்புறமா தேவையான ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுட்டீங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 டூ 4 டேஸ்க்கு வந்து கெட்டு போகாது. நீங்க ஃப்ரிட்ஜில வச்சு சாப்பிடலாம். இதுக்கு மேல ஃப்ராஸ்டிங்கா இருக்கட்டும், சாக்லேட் சிரப்பா இருக்கட்டும், கிளேஸ் எது வேணாலும் நீங்க பண்ணி சாப்பிடலாம். பட்டர் கிரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணலாம். பட்டர் வந்து ஒரு 1/4 கப், பவுடர் சுகர் 1 கப், வனிலா எசன்ஸ் கொஞ்சம் பாலெல்லாம் ஊத்திட்டு, ஸோ நான் அது வந்து பட்டர் கிரீம் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் வந்து போடுங்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா அந்த எதுவுமே காட்டல. குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனலும் இருக்கு. அதிலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்ணிட்டுருக்கோம். அதிலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்